எடுத்துக்காட்டு 2.40 பின்வரும் தொடர்வரிசைகளில் எவை பெருக்கு தொடர்வரிசை ஆகும். ஸோ செக் பண்ணணும். அங்கே எப்படி கூட்டுத்தொடர்வரிசையில் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 சமமாக வந்தால் கூட்டுத்தொடர்வரிசைன்னு சொன்னோமா, சமமாக வரலைன்னா அது கூட்டுத்தொடர்வரிசையில் அமையாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் T2 பை T1 ஈக்குவல் டு T3 பை T2. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு கண்டுபிடிக்கிறோம். 7, 14, 21 கொடுத்துருக்காங்க. இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு 2ன்னு கிடைக்கிது. மூன்றாம் உறுப்பு பை இரண்டாம் உறுப்பு 3/2ன்னு கிடைக்கிது. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 2 எப்படிப்பா இல்லை, சமமாக இல்லை. ஸோ இது சமமாக இல்லைன்னா இது வந்து ஒரு பெருக்கு தொடர்வரிசை அல்ல. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். அதுலேயே 1/2 1 2 4ன்னு போயிட்டுருக்கு. அப்போ அதே மாதிரி இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு பண்ணுறோம், 2ன்னு கிடைக்கிது. மூன்றாம் உறுப்பு பை ரெண்டாம் உறுப்பு பண்ணுறோம், அதுவும் 2ன்னு கிடைக்கிது. ஸோ சமமாக வர்றனால இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண் தொகுப்பு ஒரு பெருக்கு தொடர்வரிசை. அடுத்த கணக்கு பாருங்கள். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு வகுக்கிறோம், ஒரு ஆன்சர் கிடைக்கிது. மூன்றாம் உறுப்பு பை ரெண்டாம் உறுப்பு வகுக்கிறோம், ஒரு ஆன்சர் கிடைக்கிது. 5 2 எப்படி கிடையாதுப்பா, சமம் இல்லை. அப்போ T2 பை T1 வந்து எதுக்கு சமமாக இல்லை, T3 பை T2க்கு சமமாக இல்லை. சமமாக வரலைனாலே அது என்ன கிடையாது, ஒரு பெருக்கு தொடர்வரிசையில் அமையாது. நன்றி.